இது வந்து வேளச்சேரியில் இருக்க பிரான்ச் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு. எங்களுடைய ஃபேவரட் வந்து அண்ணா நகர். நாங்கள் அண்ணா நகருக்கு வந்து இங்கேருந்து போவோம். என்னோட வீடு வேளச்சேரி தான். ஸோ இங்கேருந்து ட்ராவல் பண்ணி டிராஃபிக்கில் போகும்போது ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அப்போது வந்து எனக்கு ஒரு ஆனந்த் சாரோ சரி, ஒரு ஓஎம் ஹரிஷ் சாரோ இல்லை முதலாளியோ எனக்கு பழக்கம் பண்ணாங்க. அப்போ அவர்கிட்ட நான் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டது, வேளச்சேரியில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் வந்து இது வந்து விபி வேர்ல்டு வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அங்கே தான். என் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அங்கே தான் போய் கொண்டாடுவோம். ஒரு அக்கேஷனல்னாலும் அங்கே தான் போவோம். எல்லா மெனுவும் எங்களுக்கு அத்தபடியா இருக்கும். அவங்க மெனு புக்ல என்னென்ன இருக்குன்னு நாங்க பார்க்காமலே நாங்க சொல்லுவோம். நாங்க அந்த அளவுக்கு we are expert in that. எல்லாமே வெரைட்டி. சில ஹோட்டல்ஸ் போனீங்கன்னா பர்டிகுலரா இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு இருக்கும். பட் விபி வேர்ல்டு வந்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ற பம்கின் சூப்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து என் பசங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் பீஸானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்துட்டு கொத்து இடியாப்பம் நல்லா இருக்கும். எவ்வளோ எல்லா மெனுவும் நான் சொல்றேன் பாருங்க, மனப்பாடம் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன ஃபேவரட்? இது கல்லுவண்டி ஃப்ரைட் ரைஸ். ஆமா, கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மால ஒரு கவுண்டமணி சார் படத்துல சொல்லுவாரு, படப்பொட்டி இறக்கி வச்சோன்னே புதுசு புதுசா கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி எங்கால் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு இறக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு நாங்க சாப்பிட்டு சொல்லிட்டே இருப்போம். அது வந்து ரொம்ப ஃபில்டா இருக்காது. விபி வேர்ல்டு வந்து சாப்பிட்டு போனீங்கன்னா அந்த ரொம்ப நெஞ்சு மேல நிக்கிற மாதிரி அந்த கறிக்கிற மாதிரி கண்டிப்பா இருக்காது. தைரியமா சொல்லலாம். இது வந்து கண்டிப்பா வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. விபி வேர்ல்டு வந்து வேளச்சேரி பிரான்ச் வந்தது. நாங்கள் அடிக்கடி இப்போ வீட்டில் ஆல்ரெடி சமைக்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து அடிக்கடி விபி வேர்ல்டு வர வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக வெஜ்ஜில் இவ்வளோ வெரைட்டிஸ்ன்றது இவங்க தான் எனக்கு அதிகமாக வந்து காமிச்சிருக்காங்க. நான்வெஜ்ல வெரைட்டிஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகே, வெஜ் நிறைய பேர் கேட்குறது வெஜ்ஜில் இவ்வளோ வெரைட்டிஸ் யாருமே எங்கேயுமே கொடுத்தது கிடையாது. விபி வேர்ல்டு அளவுக்கு கொடுத்தது கிடையாது. ஆமாம், புரட்டாசி மாசம்லாம் வந்துச்சுன்னா ப்ரான் தொக்கு சாப்பிடலாம். அப்புறம் வந்து நிறைய இருக்கு. நம்ம ஃபிஷ்லேயே ஏதோ பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. நான் ஒரு வாட்டி கேட்டோம், அப்படியே ஒரிஜினல் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல் வந்து அதே மாதிரி இருக்கும். ஆனால் அப்புறம் வந்து கற்பூராட்சி சத்தியம் பண்ணாரு, அது வெஜ்ஜு தான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் நம்புகிறோம். ஸோ விபி வேர்ல்டு இஸ் அவர் ஃபேமிலி. நான் வந்து பெரும்பாலும் ஃபங்க்ஷன் போக மாட்டேன், கலந்துக்க மாட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ஷை. பட் இது வந்து கூப்பிட்ட உடனே நான் உடனே வந்துட்டேன். பிகாஸ் வந்து இது எங்கள் ஃபேமிலி மாதிரி. வெரி வெரி ஹாப்பி. வேளச்சேரி இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. எல்லா விபி வேர்ல்ட்லையும் வந்து சாப்பிட்டுட்டு இதே மாதிரி நாங்கள் ரிவ்யூ கொடுப்போம்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. ஐ மீன் we are very happy that we are launching the 5th விபி வேர்ல்ட் in Chennai, the 2 in வேளச்சேரியில். ஸோ மற்ற விபி வேர்ல்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலே இது வந்து சென்னையிலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 25,000 ஸ்கொயர் ஃபீட் ரெஸ்டாரண்டோட ஸ்பேஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, we have opened எக்ஸ்க்ளூசிவ் கோன்ஸ் அண்ட் ப்ரூன்னு சொல்லிட்டு எங்களோட ஓன் பிராண்டை ஃபர்ஸ்ட் டைம் we are opening a standalone store. அது வந்து 100 சீட்டர். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் விபி வேர்ல்டு வந்து we have opened up with almost 220 சீட்டர். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா விபி வேர்ல்டு வந்து கோன்ஸ் அண்ட் ப்ரூஸ் சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 320 சீட்டர் இருக்குது. we can accommodate the guest. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2ல we are opening a banquet hall. ஸோ அந்த பேங்க்வெட் ஹால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 800 people அகாமடேட் பண்ண முடியும். ஸோ ஒரு வெட்டிங் கூட பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பெரிய பேங்க்வெட் ஹால். அதுக்கப்புறம் சைட்டில் பார்த்தீங்கன்னா we can have almost 60 to 70 கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ இன்னைக்கு சென்னையில் கார் பார்க்கிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரூஷியல். ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்க் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அதுவும் we have actually satisfied. மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னோவேஷன் கொண்டு வந்திருக்கோம். பிகாஸ் விபி வேர்ல்டோட மெயின் யூஎஸ்பியே பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபுட். நாங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி 6லேருந்து 60 வயசு வரைக்கும் ஒரு ஏஜுக்கு என்ன டிஷ்ஷு தேவைப்படுதோ எங்களால் ஒன் சிங்கிள் ரூஃபில் அது எல்லாமே கொடுக்க முடியுது. ஸோ ரைட் ஃப்ரம் சவுத் இந்தியன் எடுத்துக்கிட்டாலுமே சரி, we have திம்சம் சூஷி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய், அதுக்கப்புறம் கொரியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டினென்டலில் we have லைவ் பீட்சா, அப்புறம் கான்டினென்டல் டிஷ்ஷஸும் இருக்குது. ஸோ மற்ற விபி வேர்ல்டுக்கும் இருக்கும் ஒன் ஆஃப் த மெயின் ஐடென்டிட்டி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கோன்ஸ் அண்ட் ப்ரூ ஸ்டாண்டலோன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாண்டலோனில் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக சென்னையில் கிடைக்காத பேஸ்ட்ரி வெரைட்டிஸு எல்லாமே லான்ச் பண்ணியிருக்கோம். பேஸ்ட்ரிஸ் மட்டுமே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் we are doing something called popsicles. அது வந்து அப்ராட்ல இருந்திருக்கும், மேக்னம் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பாப்சிக்கல்ஸை எடுத்து மில்க்கு டார்க் ஒயிட் உங்களுக்கு என்ன சாக்லேட் ரொம்ப பிடிக்குதோ அதில் டிப் பண்ணிட்டு இதில் ஒரு 30 டாப்பிங்ஸ் இருக்கு. அதில் உங்களுக்கு என்ன டாப்பிங் பிடிக்குதோ அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி
you can play in n number of combination in terms of popsicle flavors. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைவ் பாக்ஸ் சாக்லேட் பண்ணுறோம். அந்த சாக்லேட் வந்து இட்ஸ் மேட் ஆஃப் பெல்ஜியம் சாக்லேட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹேசில்நட், M&M's, ஓரியோ, அதுலேயுமே ஒரு 6 to 7 வெரைட்டிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேலு we are also doing fresh breads. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து மில்க் பிரெட்டு, ப்ரௌன் பிரெட் தான் தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் என்னெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம்னா சார்டோ லான்ச் பண்ணியிருக்கோம், சிபாட்டா பிரெட் லான்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபொக்காஷா லான்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் மில்க் பன் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பிரெட்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு வைட் வெரைட்டிஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 டிஃப்ரெண்ட் பிரெட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் டெய்லி எங்கள் பேக்கரிங்கில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி அன்னன்னைக்கு வரும். டெய்லி நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் உங்கள் ஹவுசஸ்க்கு. ஸோ இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கோன்ஸ் அண்ட் ப்ரூஸ் இஸ் காஃபிங்க. ஸோ வி ஆல்வேஸ் வெரி ப்ரவுட் டு சே நாங்கள் வந்து சிங்கிள் ஆரிஜின் காஃபி பீன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ காஃபி பீன் இஸ் சோர்ஸ் ஃப்ரம் சிக்மங்களூர். ஸோ சிக்மங்களூரில் வந்து ஒரே சிங்கிள் பிளான்டேஷனில் we are sourcing all the coffee beans. இங்கே வந்து காஃபியில் வந்து we also doing cold brew, அப்புறம் matcha. அதுக்கப்புறம் கோல்ட் ப்ரூவில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு டிஸ்பென்சர் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கோல்ட் ப்ரூ டிஸ்பென்சரில் ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது. அந்த டச் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தேவையான காம்பினேஷன் நீங்கள் லாக் பண்ணீங்கன்னா உங்கள் கிளாஸ் வச்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கப்பு ரீஃபில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி காஃபி ஃபேன்ஸ்க்கு n நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், பேஸ்ட்ரி ஃபேன்ஸ்க்கு n நம்பர் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 16 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் லான்ச் பண்ணியிருக்கோம். துபாய் சாக்லேட்லேருந்து, அதுக்கப்புறம் குனாஃபா, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கோகனட், மேங்கோ சாட் பேஸ்ட். ஸோ ஐஸ்கிரீம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 17 வெரைட்டிஸ் ப்ளே பண்ணுறோம். ஸோ பிபி வேர்ல்டோட மெயின் சக்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அண்ணா நகரில். ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மக்கள் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், அண்ணா நகரில் இருக்கிற பீப்புள் கொடுத்த அந்த கான்ஃபிடென்ஸில் we are just expanding பிபி வேர்ல்ட் எவ்ரிவேர். ஸோ துபாயில் கூட ஓப்பன் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் அக்டோபரில். ஸோ திஸ் இயர் we also coming up with international outlets. ஃப்ராங்க்ஃபர்ட்டில் கூட ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. மண்டே அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறோம், 14th அன்னைக்கு. So we are very happy to open BB World, and we really welcome not just people from Velachery but all over Chennai to come and have such an exclusive veg dining space. So thank you so much everybody. So location வந்து Velachery main road ல இருக்கு, opposite Westin Hotel, bang opposite ல இருக்கு. It's just throwaway distance from Phoenix Mall also. So like I said, parking ample இருக்கு, options are ample. BB World is built with so much passion and hard work, not just us, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க ஆப்ரேஷன் டீம், எங்க HR, மேனேஜர், ஷெஃப்ஸ், கிட்டத்தட்ட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர்த்தோட ஹார்ட் ஒர்க் திஸ் ரெஸ்டாரண்ட் இஸ். வி வாண்டட் ஒரு நார்மல் பீப்புள் கூட ஒரு இன்டர்நேஷ்னல் ஆம்பியன்ஸில் சாப்பிட வைக்கிறது. இப்போ இந்த ஆம்பியன்ஸில் பார்த்தீங்கன்னா தோசை கூட 100 rupees தான், காஃபி கூட 50 ரூபா தான். ஸோ அதுவும் எக்கனாமிக்கலாக இருக்கணும், அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கணும். அதுதான் பிபி வேர்ல்டோட மெயின் சக்ஸஸே. அது எல்லாமே நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள்லாம் 14th அப்புறம் தயவு செஞ்சு வந்து ட்ரை பண்ணிட்டு ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஐ பி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார். இல்லை அதான் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் நாங்கள் இருக்கு. ஆனால் அதில் என்ன பண்ணியிருக்கோம்னா அதுலேயே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஸ்வீட்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் மட்டும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி விபி வேர்ல்டுக்கும் மற்ற ரெஸ்டாரண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, மற்ற எங்கேயுமே கிடைக்காத ஐட்டம் தான் நாங்கள் செல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற ஜென்சி ஆடியன்ஸாக இருக்கட்டும், இப்போ ஸ்வீட்ஸ் வந்து வெறும் பண்டிகை அன்னைக்கு தான் சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம டே டு டே கிட்ஸ் இன்னைக்கு என்ன சாப்பிட்றாங்கன்னா பேஸ்ட்ரீஸு, ஐஸ்கிரீம்ஸு, கேக்ஸு, அந்த மாதிரி இன்னைக்கு டைம் மாறிடுச்சு. அதுலேயே அவங்க ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றாங்க. பேஸ்ட்ரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா லோ சுகரு இல்லை லோ ஸ்வீட்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஐஸ்கிரீமில் கூட பார்த்தீங்கன்னா சார்டே சாப்பிட்றாங்க, அது மில்க் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார்டோ பிரெட்டு சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம ஈட்டிங் ஹேபிட்ஸே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம ஈட்டிங் ஹேபிட்ஸ் வேற மாதிரி இருக்கு, இன்னைக்கு அது வேற மாதிரி இருக்கு. ஸோ காலங்கள் தகுந்தாப்புல நம்மளும் எவால்வ் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வெஜிடேரியன்ஸ் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு ஒரு நான்வெஜ்ல போனாங்கன்னா ஒரு 20-30 கடை இருக்கும். ஆனால் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தோசை, இட்லி, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு கோபி மஞ்சள் வச்சு அமைச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன டிஃப்ரெண்டாக கொடுக்க முடியும்? ஏன்னா ஒரு தின்சம் சூஷி சாப்பிட்னா கூட நீங்கள் ஒரு ஹை எண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜும் சேர்ந்து தான் சமைப்பாங்க. வெஜ்ஜுக்கு மட்டும் ஒரு சூஷி இடமோ ஒரு தின்சம் இடமோ கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு அவுட்லெட் நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். சார் ஃபுட்டு வந்து யார் வேணா சாப்பிட்டு ஃபுட்டு குளோபல் குசின் வந்து
கான்செப்ட் பண்ணியிருக்கோம். நீங்க அண்ணா நகர்லயே பார்த்துருப்பீங்க, எல்லா ஆடியன்ஸுமே வராங்க. அண்ணா நகர் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட தாம்பரத்துலயே ஓபன் பண்ணிருக்கோம். அது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு, ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. அவங்க ரெஸ்பான்ஸே இஸ் அமேசிங். இன்னைக்கு என்னன்னா எல்லாருமே வெரைட்டி எதிர்பார்க்கறாங்க. நீங்க வாழ்றதே சாப்பிட்றதுக்கு தான். ஸோ நம்ம ஓடுறதே 3 விஷயம். ஒன்று ஃபுட்டு, ஷெல்டர், ஹெல்த். இது 3மே தான் நம்ம லைஃபுக்காண்டி ஓடிட்டு இருக்கோம் எல்லாருமே எடுத்தீங்கன்னா. ஸோ அதில் நம்ம ஃபுட்டு வந்து மட்டும் தான் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு உங்கள் அம்மா சமையல் நீங்கள் நிறைய பேர் ஞாபகம் வச்சுருப்பீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சாப்பிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையோட மெமரிஸ் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போர் அடிக்குதா எங்கே போகலாம் வாங்க காஃபி சாப்பிடலாமா, போர் அடிக்குதா எங்கே போகலான்னா வாங்க டீ சாப்பிடலாம். ஸோ ஒரு ஃபுட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதில் எங்களால் முடிஞ்சது வெஜிடேரியன்ஸ்க்கு என்ன வெரைட்டி கொடுக்கணுமோ we have actually really tried it. ஸ்விக்கி ஜொமேட்டோ கண்டிப்பாக பண்ணுறோங்க, ஆனால் இப்போ இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு நியூ அவுட்லெட்னால we want people to come and experience the dining. ஏன்னா வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற ஃபுட்டு இது தயவு செஞ்சு கிடையாது. இங்கே உட்காந்து இந்த ஆம்பியன்ஸில் உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற ஃபுட்டு கண்டிப்பாக ஸ்விக்கி ஜொமேட்டோ லான்ச் பண்ணுறோம். அது ஒரு 2 months கழிச்சு பிளான் பண்ணுறோம். நிறையா நான்வெஜ் பிரியர்கள் இருக்காங்க, நான்வெஜ் சாப்பிட்ற பிரியர்கள். அவங்க ஒரு ஹெல்த் ரீசன்காண்டி இன்னைக்கு வந்து வெஜ்ஜாக மாறி இருப்பாங்க. டயபெட்டிக்காக இருக்கட்டும், இல்லை கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், இல்லை ஏஜாக இருக்கட்டும். ஸோ ஆனால் இங்கே நிறையா மெனு வந்து நான்வெஜ் மாதிரியே வெஜ்ஜில் குக் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ஃபேவரட் ஹிட்டு பார்த்தீங்கன்னா இட்லி வித் பாயா. அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு பாயா வந்து வெஜ்ஜில் வந்து நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்கணும்னா அது எங்கள் பாயா. நம்ம தைரியமாகவே நான் சொல்லுவேன், அது எங்கள் டீமே சொல்லுவோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த டிஷ் வந்து எங்கள் சோல்ட் அவுட் டிஷ்ஷு. அது இல்லாமல் நாங்கள் சுக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், வெஜ்ஜு சுக்கா. அதே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் எறா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெஜ்ஜில் வந்து ஷீக் கபாப் போட்டிருக்கோம். மட்டன் ஷீக் கபாப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு வெஜ்ஜு ஷீக் கபாப் இருக்கும். ஸோ ஒரு நான்வெஜ்ஜை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வெஜ்ஜு சாப்பிட்லான்னா அது கண்டிப்பாக ஒரு விபி வேர்ல்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் சொல்கிறதோட உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.